வணக்கம் மக்களே, இது அபிஜான் கவிதைகள் சேனல். இன்றைக்கி கார குழம்பு பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, வெறும் கார குழம்பு பண்ண போகிறோம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்தடுத்தது பார்ப்போம். அடுத்தது நம்ம இப்போ தக்காளியை போட போகிறோம். தக்காளியை போட்டு அப்படியே ஒரு வதக்கு, அப்படியே எண்ணெய் முழுகிற மாதிரி 2 வதக்கிட்டோம்னு வச்சுக்கோ. அப்படியே தக்காளி வெங்காயமாக அப்படியே எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்படியே லைட்டாக வதக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு தட்டை வச்சு அதை டக்குன்னு மூடி விட்டுருக்கோம். வெங்காய தக்காளியை மூடி வதக்கணும்னு வச்சுக்கோ, சீக்கிரம் வதக்கும். நம்ம இப்போ சிம்பிளான காரம் பண்ணிகிட்டு இருக்கோம். வெங்காய தக்காளி அப்படியே லைட்டாக எண்ணெயில் ஆக்கிட்டு அப்படியே கிணத்த போட்டு அப்படியே மூடி வைங்க. மூடி இது பண்ணோம்னா அந்த ஆவியோடைய இது கீழே வந்து அப்படியே வெங்காய தக்காளி சீக்கிரம் குழஞ்சி அப்படியே நல்லா வதக்கிடும். எப்பவுமே வெங்காய தக்காளி நல்லா அப்படி குழஞ்சி வரணும். நல்லா வெங்காய தக்காளி குழஞ்சி வந்துச்சுன்னு வச்சுக்க, டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வேலைக்கு போகிற அர்ஜென்ட்டில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெங்காயத்தை வதகாமே அப்படியே காய போட்டுருவாங்க. சாப்பிட்றோம், அதை கொஞ்சம் ருசியாக சாப்பிடுவோமே, வேறு என்ன. அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வந்ததுக்கப்புறம் நம்ம காய போடணும். அப்படியே வெங்காயம் தக்காளி குழஞ்சிச்சா, அதில் அப்படியே உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் 3 போட்டு காரக்குழம்பு அப்படியே காய போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா வதக்கிடுவோம். அப்படியே கொஞ்சம் இளங்கி விட்டுல அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, அடி பிடிக்காது. பொதுவாக வந்து இந்த மாதிரி அலுமினிய கடாயில் வந்து அடி பிடிக்காது. இருந்தாலும் தீயை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வச்சுக்கிட்டு அப்படியே மிதமான சூட்டில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வந்து காய்கறி தக்காளி வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம ஒரு தட்டை போட்டு மூணுனோம்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே மூடி வேக வச்சோடனே தட்டில் மூடி வேக வச்சோம்னா எப்படி வந்து இது வருது. தட்டில் மூடி வேக வச்சோம்னா நம்ம அதிகமாக வந்து கொதிக்க விட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே வந்துடும். அதுக்காக தான். மற்றபடி மஞ்சள்தூள் போட்டுக்கணும். மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். மஞ்சள்தூள் வந்து கிருமி நாசினி, அது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் மஞ்சள்தூள் குழம்புல போடுறது நல்லது தான், போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே நான் எல்லா குழம்புலையும் மஞ்சள்தூள் போட்டுருவேன். ஆமாம், மஞ்சள்தூள் போடாமல் குழம்பே வைக்க மாட்டேன். எண்ணெய் இப்போ நல்லா வச்சு காய. அடுத்தது மிளகாத்தூள் போட்டுப்போம். ஏன்னா காரம் இருந்தால் தான் அது ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். நாங்கள் கொஞ்சம் மீடியமாக சாப்பிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்கள். மிளகாத்தூளை போட்ட பிறகு சற்று ஒரு பரட்டு தான், அதிகமாக தோலை அப்படி ஒரு பரட்டு. நம்ம தான் ஏற்கனவே வதக்கிடுவோம்ல போட்டு, அதனால் மிளகாத்தூள் போடணும். அப்படியேவும் போட்டு சாப்பிட்லாம் குழம்பு, அப்படியே வேக வச்சேன். இருந்தாலும் நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம், பத்தாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மீதமாக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் எவ்வளோ தேவை அப்படிங்கிற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். 1/2 செம்பு தண்ணி போட்டு நல்லா கிண்டி விட்டேன். அவ்வளோதான்.